ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல பார்த்தீங்கன்னா, விட்ட இடத்துலருந்து தொடங்க போறோம். சேம் மழை ஏற்கனவே பேஞ்சுட்டு தான் இருக்கு. நம்ம இப்போ இங்கேருந்தே நம்ம ஆர்டர் எடுக்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:29 ஈவினிங் ஆயிடுச்சு. 3 மணி நேரத்தை தூங்கணும். சரி இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வழுகுது பார்த்தீங்களா பயங்கரமா. இங்கே கார் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரி வேனு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது மட்டும் தான் இப்போதைக்கு வேக்கண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்டர். எஸ். இது இங்கே போகுதுங்க. சொலஃப்டியா அது மாதிரி அந்த இடத்துக்கு போகுது. ஓகே, எடுத்துடலாம். அப்படியே ரிவர்ஸ் போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். வேன் எடுத்திருக்கோம், ஆனால் அந்த 3 இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோங்க. ஓகே, லாக். 11 மணி நேரம் போட்டிருக்கு. தூங்க வேற சொல்லுது அதுக்குள்ளே. அதுக்குள்ளே தூங்க சொல்லுதுங்க. அவன் எங்கேயாவது போய் தூங்கிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ மணி நேரம் கொடுக்க போகுது தெரில, அது வேறு இருக்குது. 11 மணி நேரம்னால ஒரு 29 நிமிஷமாவது கொடுக்கும் நினைக்கிறேன். இந்த வண்டியில் பெருசாக நாய்ஸ் எதுவும் இல்லைங்க அவ்வளோ. சேர்த்து எங்கே போய் தூங்க ஒருத்தர் தூங்கலாம், கவலைப்படாத. வண்டி ஆர்டர் எடுத்தாச்சு, தூங்குறது தான் வேலை. ஆர்டர் எடுத்துட்டாலே தூங்கணும்ல. இங்கே வர சிக்னல் கொடுத்துக்கிறா இல்லை, யாரா அவன்? ஸ்லீப் பண்ணுற இடம் எங்கே இருக்குது தெரில. கரெக்டாக ஒரு இடம் கிடைக்கும், அங்கே போய் தூங்க வேண்டியதான். ஓய், இந்த ட்ரைலர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை. அந்தளவுக்கு பெருசாக இடிக்கலை. செம. டவர் பாரு பெருசாக வைக்கிறானுங்க.
எத்தனை சிக்னலு அப்பா! சிக்னலா இருக்குப்பா. சிக்னல் நெறைய இருக்கு. அப்பா! 7 மணிக்கு என்ன வெயில் அடிக்குது பாருங்களேன். பாவி! இந்த கார் சொல்லல அடிக்கடி இந்த கார்காரன தாங்க நான் தேய்க்கிறேன். அவன் தாங்க நமக்கு பெரிய சங்கடத்த குடுத்துறான். ஓகே. இந்த சைடு தான் போணும். அவனும் இந்த சைடு தான் போறான் போலது இல்லையா? போலயே! அப்புறம் ஏன் ஸ்ட்ரெய்ட்டா போறான்? ம். வருவேன். எஸ் தூங்குற இடம் வந்துருச்சு. தூங்கிடலாம். நம்ம அப்படியே போய் அது வழியா போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க இருக்கா தூங்குற இடம்? வா, 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 வா. எஸ். ப்ளே. என்டர். என்ன கேட்குறான் அவன்? என்ன புதுசா இருக்குது? இதான் வாங்க புதுசா இருக்காருங்க. 6 ஹவர்ஸ். ஓ! நம்ம செட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் இருக்கா? பார்றா! இல்ல எவ்வளோ நேரம் இருக்கு தூங்குறதுக்கு மொத்தமா? டெலிவரி பண்றதுக்கு 4 மணி நேரம் இருக்கு. ஓகே. 12 ஹவர்ஸ் வந்து பிரேக்குங்க. ஆ 6 ஹவர்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? 7 ஹவர்ஸ் இருக்கு. 8 ஹவர், 12 ஹவர் பார்த்தீங்களா டேஞ்சர் ஆயிடுச்சு. அப்போனா அந்த 6 ஹவர் தான் அதுக்கு கரெக்ட்டா கணக்குங்க. சரிங்களா? 6 ஹவர் தான் கணக்கு. இந்த 6 ஹவருக்குள்ள அ நீங்க தூங்கிக்கலாம். ஏன்னா அப்புறம் டெலிவரி டைம் வந்து மிஸ் ஆயிடும். ஓகே. நைட் வந்துரும். சரிங்களா? மணி 1. லைட்லாம் ஆன் பண்றோமா? எல்லா லைட்டும் ஆன் பண்ணு. ஆச்சு. ம். நைட் டைம், நைட் டைம், நைட் டைம்.
ஓகே, இப்போ நம்ம வெளியே ஓட்ட முடியாது, அதனால் உள்ளே தான் ஓட்டி ஆகணும். வெளியே ஓட்டுறதுக்கு விடியணும். ஓகே, 12 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க கரெக்டாக. நல்லா ஸ்லீப்பிங் நடந்திருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஓ, இதுதான் வெளியே ஆறுனா பரவாயில்லையே. இப்போ ஏன் நைட் ட்ரைவ் வந்து தெரியுமா? நைட்டு ஸ்லீப் பண்ணாமல் நான் அப்படியே எடுத்தனால நைட் வந்திருக்கு. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் தான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எங்கேயுமே வந்து இது பண்ணாமல் எங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும் அங்கேருந்தே பொருள் எடுத்துகிட்டு போகிறேங்க. சரிம்மா, அப்படி தான் நான் ஓட்டுறேனே தவிர இப்போதைக்கு நான் வந்து இது பண்ணல. சரிங்களா? இல்லை எவ்வளோ நேரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கான டைம் வந்து கம்மியாக இருக்குங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளோ வண்டிகள் வேறு இருக்குது. இன்னும் ரொம்ப நேரம் இருக்குங்க விடியதுக்கு. அதனால் அப்படியே பிடிச்சி போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேர்த்துட்டா போதும். எனக்கு நைட் ட்ரைவ் பிடிக்காது. பட் இருந்தாலும் 2 டைமும் ஓட்டி ஆகணும் ஒரு நல்ல டிரைவர்னா. நான் பகலில் மட்டும் தான் ஓட்டுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வேலைக்கு ஆகாதுல்ல. நல்லா கரெக்டாக நம்ம போயிட்டே இருந்தாலே போதும். ரியலாகவே நான் வந்து இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு ஒரு 4-5 டீயாவது குடிச்சிருப்பேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் வரும் கண்டிப்பாக. இன்னும் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருங்க, பிரச்சனை இல்லை. என்னை ஸ்லோ பண்ணுறதுக்கே பிளான் பண்ணுறாங்க பாருங்க. நான் விடுவேண்ணா. ஓ ஓ ஓ சூப்பர். ஏற முடியாது நினைக்கிறேன். அவன் தான் போனானும், பஸ்ஸுக்காரன் தான் போகணும். நம்மளாம் ஏற முடியாது. அந்த ஒயிட் தெரியுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஒயிட்டை பிடிச்சி அப்படியே போயிடலாம்.
நைட் டிரைவ்லாம் அழகாக பாட்டை கேட்டு அப்படியே போனால் சூப்பராக இருக்குங்க. பாட்டு நம்ம போடலாம்னு நினைக்கிறேங்க. யூடியூப்பில் இருக்கிற அது என்ன சொல்லுவாங்க, காப்பிரைட் சாங்கை நம்ம வேணால் போட்டு பார்க்கலாமா? அது வரைக்கும் சாங்கை பற்றி போடல, போடுவோம். அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இதில் இருக்க சாக போட்டதான பிரச்சனை. காப்பிரைட் உள்ள சாக போட்டால் யார் நம்மளை என்ன சொல்ல முடியும்? நமக்கு ஏதோ ஒரு சாங் பேக்ரவுண்டில் ஓடணும், அது எப்படின்னு பார்க்கணும். விடிய போகுது. விடுக்கல, அதுக்கு சந்தோஷம். ஓ, இடிச்சிருக்க போற. என்ன எடுத்துட்டு போறோம்? கார். ஆஸ்திரேலியாவிலேருந்து போயிட்டுருக்கோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து எஸ்கே போகிறோம். எஸ்கேக்கு ஏஏலேருந்து எஸ்கே. சூப்பர்ல. ஆனால் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் பாட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறேங்க. சரிங்களா? ஒரு காப்பிரைட் சாங்ஸை கொண்டு வரலாம். அதுக்கு என்ன வழின்றது அதை ஒரு வீடியோவே போடலாம். ஏன்னா சாங்ஸ் கேட்டு இது வந்து ஓட்டினா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியல் இது கிடைக்கும். ஆனால் இவங்ககிட்டே சாங் இருக்குது, நம்ம எஃப்எம்லாம் ஆன் பண்ணால் கண்டிப்பாக வந்து பாடும். மியூசிக்லாம் இவங்கள்தே இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கஷ்டம் அது பண்ணுறது. போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் செமையான ஒரு சாங்கை வந்து நம்ம எடுத்து, ஒரு காப்பிரைட் சாங்கே எடுத்து நம்ம வந்து போட்டு விட்டுலாம். போட்டு அது எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் போடாமல் நீங்கள் வந்து விளாட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த சாங் வேணாலும் போட்டு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஆஃப்லைனில் விளாட்றீங்க தான். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எதுலேயாவது அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாங் வந்து இது பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் கண்டிப்பாக. மணி 4:55 ஆகுதுங்க. பா, லைட் நல்லா வெளிச்சம் நல்லா இருக்குங்க. பெட்ரோல் தேவையில்லை உங்களுக்கு. எல்லாம் புது ஏரியாவா? அதான் இனிமேல் விடிஞ்சிருச்சுங்க, ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதிலேயே போயிடலாம். ஓ, ட்ரெயின். பா, எவ்வளோ வண்டி போகுது பாருங்களேன். ஐயோ, என்ன இவ்வளோ வண்டி உள்ளது ஒரு 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 ஸ்டாப்பா? ஆடா பாவிகளா.
கிரவுண்டுலேயே ஒரு ஸ்டாப்பா? ஒரு கோயிலும் இல்லை. ஏதோ ஊருக்கு போகிறதுங்க. அதில் தான் நிறைய டிராஃபிக் இருக்குது. ஒரு சிட்டி, அதான் நிறைய டிராஃபிக் இருக்கிற காரணம். அதை டிராஃபிக் கடந்து போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. வாவ், ரோடை பார்த்தீங்களா? என்ன பெரிய ரோடு பாருங்க. கால்வாய் கால்வாய். பிரிட்ஜிலேருந்து இறங்கினா காலி. நான் இறங்கல யாரும், அது வரைக்கும் சந்தோஷம். இது ஒரு முட்டை வடிவில் இருக்கு. வாவ், அட்டகாசம். விடிஞ்சிருச்சு, இன்னும் கரெக்டாக போயிடலாம், அவ்வளோதான். ஓ ஓ ஓ ஓ ஓ. ஒரு பெரிய யூ. இருக்குது. இந்த இடத்துல நம்மளால வேகமாக போகவே முடியாதுங்க. இருக்கலே சட்ட சிக்கல். போடா போடா, டேய் தம்பி நிக்காரா. பாத்தியா, நான் போவேன். நல்ல ஒரு ஓட்டம். ஆஹா, இப்போ ஊருக்குள்ள தாங்க போறோம். ஏய்,
ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இது அழுப்புறது போது வேற பட்டாருன்னா என்ன இடம் இது? இது ஷோரூம் இது. ஆஸ்திரேலியாவிலே தான் இருக்கும் இன்னும். பார்த்தீங்களா ஜஸ்ட் மிஸ்ஸை. திடீர்னு ஒரு அழுத்த அழுத்திட்டாங்க. அதாவது கஷ்டம். இதுதாங்க பிரச்சனை எனக்கு. எங்கேயாவது இடத்துல அழுத்திடுறேன், போய் மாட்டிக்கிறேன். வந்துட்டேங்க. ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டேன். இல்லை ஜெர்மனிக்குள்ளே கூட வரல. இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எஸ்கேக்கு வந்துட்டேன். கரெக்டாக போ. பொறுமைப்பா. பொறுமை. எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன் பாருங்களேன். நல்லா விடிஞ்சிருச்சுங்க வண்டி. கடை இடம். போங்கப்பா. போப்பா. போக மாட்டான் போது. போக முடியலையா? அது சரிதான். என்ன வண்டிக்குனே தான் எப்படி போகிறது? அதெல்லாம் கொஞ்சம் போகிறது கஷ்டம்தான். இப்போ நம்ம ஆறு அடிச்சு நிற்கிறது வேஸ்ட்டாக போச்சு. போக மாட்டான் போது. தூங்கிட்டானோ இல்லை போயிட்டான். இந்த வாட்டி நம்ம கரெக்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம எடுத்தோங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது எந்த ஒரு இது நம்ம ஜம்பே பண்ணாமல் அழகாக அப்படியே எடுத்துக்கணும். பாருங்களேன், வேகமாகவே போக முடியலங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இடம். ஒரு இதுவே வரல. அப்போதான் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. ரோடு பார்க்க புதுசாக இருக்குது. ஆனால் ஏற்கனவே வந்திருக்கும் போது. இந்த சைடில் வந்திருக்கோம், அந்த சைடில் வந்திருக்குமான்னு தெரில. என்ன அது? சரியான வளைவுங்க.
அதனாலேயே சீக்கிரம் போக முடியல பாருங்களேன். எவ்வளோ வண்டி போகுதுங்க. ஏன்டா ஏய் 2 பேரும் ஒரே இடத்துல போறோமா? அங்க பாருங்க. எப்படி? ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போறோம். ஆனா நீ என் பின்னாடி தான் வந்தாகணும். முன்னாடி வரக்கூடாது. நான் போயிடுவேன் அதுக்குள்ள. அவன் அப்படி போறானா? ஐய, அவன் அப்படி போறானா? எப்படி போறாங்க? ஏய் நெட்லே, பரவாயில்ல. அவன் வேற இடத்துக்கு கொடுக்க போறான், நான் வேற இடத்துல கொடுக்க போறேன். இன்னும் அதற்கு கூட நம்ம எடுக்கலங்க. வாவ், நல்ல ஒரு கட்டிங். என்னாச்சு? பிரேக் டவுனா? கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் அப்படியே ஃப்ரீயாக போயிடலாம். லைட்டாக அழுத்தா கூட இடிச்சிருவோங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். இது ஒரு சரிவு வேறு. ஓ ஓ ஓ இடிச்சிருப்போ. லைட்டான டச் தான் அது, அதனால் ஒன்றும் ஆகலை. ஓஹோ, சும்மா இதை பிடிச்சி விடுது பார்த்தீங்களா? அப்போ தான் போய் அடிச்சுக்கிறாங்க எங்கேயாவது. அது அவ்வளோதான் பக்கா. ஏய் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி பாருங்க. இது ஏன்னு தெரியலையே, திடீர்னு இந்த மாதிரி வருது. வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம
ஓஹோ! ஓஹோ! ஓஹோஹோஹோ! நல்ல வேளை பிரேக் அடிச்சேன். இல்லாட்டா அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 மணி நேரத்த கடக்கணுங்க எப்படியாவது. எவனோ ஒருத்தன் வந்தானா காலி நானு. வந்துட்டான். சொன்னவன வந்துட்டான். ஓகே. அது என் தப்பு தான். அதனால நான் தான் வழி விட்டாகணும். அப்பா இடம்லாம் செம்மையா இருக்குங்க. பாருங்களேன். ஃபேக்ட்ரி பயங்கரமா இருக்கு. ஏய், ஏய், ஏய். ஓகே. அதில் ஒரு ஏறு. இல்லை இந்த இடத்துல பிரேக் அடிச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன மாதிரியே. ஓ இடிக்கவே செஞ்சுருக்காங்களா? இடிக்க மாட்டேனே. நான் கரெக்டாக போயிடுவேன். அதுக்கெல்லாம் சூப்பராக பாருங்க இடம். நிறைய வேலை நடந்துட்டுருக்கேன். ஏய் சந்துக்குள்ளே போகிறோம். ஓகே ஓகே நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை ஒன்றும் பண்ணல. எவ்வளோ வண்டி வருது பாருங்க. இதில் இந்த மாதிரி இடம் தாங்க சேலஞ்சாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நல்லா இருக்குல்ல? அடிச்சிடும் நினச்சியோ? அதெல்லாம் அடிக்க மாட்டேன், கவலைப்படாத. கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டுவேன். ஆனால் அதுக்காக போய் டேரெக்டாக இடிக்கலாம் மாட்டேன். டேரெக்டாக போய் இடிக்கிற பழக்கம் இல்லை. ஓகே. வா எவ்வளோ கட்டாயிச்சு பாருங்களேன். இருந்தாலும் தப்பிச்சேன் பாருங்க. ஓகே எப்படி தான் ஸ்கில்டு டிரைவ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நானே. பட் இருந்தாலும் வச்சுக்கினே இருப்பேன் எங்கேயாவது. அதில் மாட்டு கருத்து கிடையாது. எவ்வளோ ஆறுன்னு வச்சாலும் இது வந்து கணக்கே இல்லைங்க. அவன் கேட்கவே மாட்டான், போட்டு போயினே இருப்பான். ஏற முடியுமா? ஏற முடியுமா? ஏற முடியுமா? ஏற முடியுமா? அப்பா ஏற்றங்க ஒரு வழியா. செம. ஏற முடியாது நினச்சி ஏற்ற. ஓகே
இப்போ லாரிக்காரனோட அதாவது ட்ரக்காரனோட இந்த மாதிரி கார்காரனுக்கு தானே டேஞ்சரு. நிறைய தடவை அவனுங்கள தாங்க இடி வாங்கியிருக்கேன். அவனுக்கு பார்த்து போகணும் அவனுக்கிட்ட மட்டும். ஏன்னா எந்த நேரத்தில் காலை வருவானுன்னே தெரியாது. ஏய் அப்பா ரோடு சூப்பராக இருக்கு பாருங்களேன் அப்பா. இந்த ஊரில் நிறைய அந்த மாதிரி ரோடு இருக்குங்க. ஏற முடியாது இப்போ. அங்கே கேமரா இல்லை, அதான் அவன் அப்படி காட்டுறான். பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. பா பாருங்க எப்படி திருப்பலாம் பார்த்தீங்களா? ஐயோ அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அடிச்சிருப்பேன். எல்லாம் ஃபுல்லாக ஹைட்டான பகுதியாக இருக்கு. இங்கே அந்த வண்டி வச்சு என்ன பண்ண போகிறாங்க ஊருக்குள்ளேயே? அது ஐயோ ஐயோ ஐயோ, வச்சிடாத வச்சிடாத. ஏய் வண்டி திடீர்னு தெரிலங்க கண்ணு. அது ஓஹோ, நிறைய வண்டி வருதுங்க. கிட்ட வந்துட்டோம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வருதுங்க அந்த ஊரில். எல்லாம் கொத்து கொத்தாக வரானுங்களே, ஏன்னு தெரியலையே. ஓகே, இனிமேல் சிங்கிள் ரோடு தான், இது பிரச்சனை இல்லை. யார் மாதிரி இடிக்க வந்தால் இவங்க ஏறலாம், அழகாக ஏறலாம். சரிவா, அதான் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏறா 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 ஏறா. அப்பா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஓகே, சிக்னல்லாம் நமக்கு தேவையில்லை.
இன்னும் 2 மினிட்ஸ். அதெல்லாம் வந்துரலாம். போயிடலாம். அவ்வளோதான். கார் தானே தெரியும். அவன் தான் இது மாதிரிலாம் பண்ணுவான். அப்பா! இந்த கார்காரன் தாங்க இது மாதிரிலாம் பண்றதுல வேலை. அவ்வளோதாங்க. ஒரு வழியா முடிச்சிட்டோம். எக்ஸலண்ட் தான். நல்ல ஜாப் தான். ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்ல. ம். அருமையான முடிவு. வேன் எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டோம். இது பண்ணிடலாம். இப்போ உள்ள பார்க்கலாம். ம். ஓகே. நல்ல ஒரு இதுதான். இப்போ இந்த வண்டிய ஓரம் கட்டிடலாம். நம்ம அடுத்தது இங்க இருந்தா இத எடுக்கணும். இங்க நெறைய இருக்குது. அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வண்டிய வந்து ஓரம் கட்டுறதுக்கு இடம் ஏதாவது தேடணுமா? நல்ல இடம் இருக்கா? ஆ இங்கே ஓகே. இங்கே நிறுத்திடலாமா? இன்ஜின் ஆஃப் பண்ணு. அவ்வளோதாங்க. பக்காங்க. சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே. சூப்பர். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.